திருநெல்வேலி பேட்டியிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாபிச்சு. இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, அதாவது கணவன் மனைவியின் தியாகத்தை பற்றி தான் நான் போட போகிறேன். அவங்க எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, அதாவது தாய் தப்பனை விட்டுட்டு, அண்ணன் தம்பியை விட்டுட்டு, அக்கா தங்கச்சியை விட்டுட்டு அவங்க தனியாக ஒரு குடும்பத்துக்கு வராங்க. அதே ஒரு தியாகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த தியாகத்தில் பாருங்கள், மாமனார் மாமியார் நாத்தனார் அண்ணன் தம்பி குழந்தை இது மாதிரி எல்லாரையும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டில் கணவரையும் பார்க்குறாங்க. கணவர் கூட பாருங்கள் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 60 70 வயசு அவங்க இருக்கிற வரையும் ட்ராவல் பண்ணுறாங்க. இது ஒரு தியாகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மனைவி பாருங்கள், அதாவது பல சுமைகளை சுமந்து குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க, கணவரை பாதுகாக்கிறாங்க, எல்லா சுமைகளும் அவங்களே தாங்குறாங்க. இது பெண்களுக்கு தான் ஆண்டவன் அந்த இதை கொடுத்துருக்கான், பொறுமையை கொடுத்துருக்கான். இந்த பொறுமைனால பாருங்கள், அவங்க நம்ம கணவர் என்ன பார்க்குறாங்க, கணவர் கண்டிப்பாக மனைவியை, அதாவது மனைவியின் சரிபாதி உடலில் கணவர் மனைவி லைஃப் பார்ட்னர் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா சரிபாதி அப்படி இருக்கணும். அதாவது கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்தவித குழப்பங்களும் வராது. மனைவி பல சுமைகளை தாங்கி குழந்தை பெற்று பல பிரச்சனைகள் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் நம்ம கணவர் நீ என்னமா பண்ணுத, சாப்பிட்டியா, ஒரு நாளைக்கு ஒருக்க அவங்கள பற்றி கேளுங்க. என்ன செய்கிற, எப்படி இருக்க, ஒரு வெளியே போயிட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்க அதெல்லாம் கேட்கணும். கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். மெயின் பெண்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் நிறைய சொன்னீங்கன்னா அவங்க இடம் நமக்கு எந்தவித பிரச்சனையும் வராது.